ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலக வரலாறில் ஜூன் 13 அன்றைக்கி நடந்த ஒரு சில வேடான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா 1920 ஜூன் 13 அன்றைக்கி யூஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்னென்னா நோ சில்ட்ரன்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ஆர்டர். இதை ஏன் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் அவங்க பேரண்ட்ஸே பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க பார்சலில். இதை ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் வச்சுருக்காங்க. அதாவது 50 பவுண்டு பார்சல் வெயிட் லிமிட் ஒன்று இருக்குது. அந்த வெயிட் லிமிட்டுக்குள்ளே இருக்க பசங்களை அவங்கவுங்க பேரண்ட்ஸே பார்சல் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஏன்னா மற்ற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இது சீப்பாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு மெத்தடை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப நோட்டபுளாக ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 வயசான ஒரு சின்ன பொண்ணு சார்லட்டே மே பேஸ்டாஃப் அப்படின்ற ஒரு பொண்ணை அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 73 மைலுக்கு அப்புறம் இருக்க அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட கோட்லேயே ஸ்டாம்ப் பண்ணி அமைச்சிருக்காங்க. கூட அவங்க அங்கிள் இருந்ததுனால அவங்க பத்திரமா போய் சேர்ந்துருக்காங்க. இது என்ன ஆச்சுன்னா, யூஎஸ் போஸ்டல் சர்வீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி நோ சைல்டு ப்ளீஸ், இந்த மாதிரி ஹார்ம்லெஸ் லைவ் அனிமல் அப்படின்ற மாதிரி நீங்கள் பசங்களெல்லாம் பார்சலில் அனுப்பக்கூடாது அப்படின்னு அதை பேன் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த விஷயம் கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு காமெடி ஞாபகம் வரும். அந்த காமெடி ஆக்சுவலாக ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அடுத்த வியர்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ புதுமை என்னாச்சு? இந்த விக்கலுக்கு கோவம் வந்தா விக்குவா, சந்தோஷம் வந்தா விக்குவா, ஆத்திரம் வந்தா விக்குவா, அழுதா விக்குவா. அந்த விக்கல் நிறுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டம். லாங்கஸ்ட் ரெக்கார்டட் அட்டாக் ஆஃப் ஹிக்கப்ஸ் பிகின்ஸ். 1922 ஜூன் 13 அன்றைக்கி சார்ல்ஸ் ஓஸ்பார்ன் அப்படின்றவருக்கு ஒரு லாங்கஸ்ட், அதாவது கிட்டத்தட்ட 68 வருஷம் நீடித்த ஒரு விக்கல் ஆரம்பித்த நாள். அதாவது 68 வருஷம் விக்கலோடு இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு ஹாக், அதாவது ஒரு மேல் பிக், அந்த பிக்கை வெயிட் போடும்போது அது என்ன பண்ணுறாரு, தடுக்கி விழுந்துடுறாரு. கிட்டத்தட்ட அந்த பிக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 300 பவுண்டு, அதாவது 136 கிலோ கிட்ட வரும். அதை வெயிட் பண்ணும்போது இவர் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பிளட் வெசல், அவர் பிரெயினில் இருந்த ஒரு சின்ன பிளட் வெசல் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது. அதனால் என்னென்னா, பிரெயினில் ஆக்சுவலாக விக்கல் அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ரீஜன் இருக்கும். அந்த ரீஜன் டெஸ்ட்ராய் ஆகிடுது. இதனால் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, கண்டினியூஸாக அடுத்த 68 வருஷம் விக்கல் நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. இந்த விக்கல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 430 மில்லியன் டைம்ஸ் வந்திருக்கு. அவர் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான லைஃப் தான் லீட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆக்ஷனர், அதாவது ஏலம் விடுவாங்கள்ல, அந்த வேலை பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபார்மில் இருக்க மிஷினரிலாம் விற்றுருக்காரு. அதுக்கப்புறம் 2 தடவை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு 8 பசங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, கொஞ்ச நாளில் அவருடைய அதாவது அவருடைய தாடை கொஞ்சம் வீக் ஆகிருக்கு. அதனால சாலிட் ஃபுட்டை சாப்பிடாமல் கொஞ்சம் செமி சாலிடாக அவர் சாப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 68 வருஷத்துக்கு அப்புறம் 1991 மே 1 அன்றைக்கி அவர் இறந்துடுறாரு. ஆனால் 68 வருஷன்றது பார்த்திங்கன்னா 1990யோடு முடியுது. 1990 ஆச்சரியமாக அவருக்கு அந்த விக்கல் நின்று போகுது. அந்த விக்கல் நின்று ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் அவர் இறந்துருக்காரு. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஆர் ரக்கூன், அதாவது ரக்கூன்னா தமிழில் அணில் கரடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 13, 2018 அன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரக்கூன் யூபிஎஸ் பிளாசா, அதாவது சென்ட் பால் மினசோட்டாவில் இருக்க ஒரு பில்டிங் மேலே ஏற பார்த்துருக்கு. அங்கே இருக்க பில்டிங் ஸ்டாஃப்லாம் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, அதை கீழே எப்படியாவது இறக்கி விடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பார்த்து அது பயந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போக பார்த்துருக்கு. அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 மாடி. அந்த 25 மாடி கிட்டத்தட்ட அது இன்ச் பை இன்ச்சாக 20 மணி நேரம் ட்ரெக்கிங் மாதிரி மெதுவாக மேலே ஏறி போயிருக்கு. வைல்ட் லைஃப் ரெஸ்கியூலாம் என்ன யோசிச்சாங்கன்னா, இது மிட் ஏரில் இது ரெஸ்கியூ பண்ணால் அதோட லைஃப்க்கு இது டேஞ்சர் ஆகிடும் அப்படின்றதுனால ஒரு ஐடியா பண்ணாங்க. மாடியில் கேட் ஃபுட்டு, அதாவது பூனைக்கு வைக்கிற ஃபுட்டை ஒரு பெயிட் வச்சாங்க. ஒரு பொறி மாதிரி செட் பண்ணி வச்சதுனால அது என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி நைட்டு அது போய் மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் அதை அழகாக சாப்பிட்டுட்டு அவங்க வச்ச பெயிட்டில் மாட்டிக்கிச்சு. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை ரெஸ்கியூ பண்ணி அதை சேஃபான ஒரு ஹேபிட்டேட்டில், அது ஒரு வைல்டு ஹேபிட்டேட்டில் அதை விட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எம்பிஆர் ரக்கூன் அப்படின்ற ஹேஷ்டேக்கில் வைரலாக இருந்தது. அடுத்த வீடான விஷயம் என்னென்னா, 13 ஜூன் 2022 அன்றைக்கி கூகுள் இன்ஜினியர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது லேம்டா அப்படின்ற ஒரு ஏஐ சிஸ்டமுக்கு ஒரு சென்டியன்ட் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்டியன்ட்னா என்னென்னா, அதால் ஃபீல் பண்ண முடியும்,
அதாவது லேம்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன், அதுதான் வந்து லேம்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஏஐக்கு வந்து சென்டியன்ட் மைண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளேக் லெமோயின் அப்படின்னு வந்து ஒரு கூகுள் இன்ஜினியர் சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ கிட்ட வந்து ஒரு சில கேள்விலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அது எந்த மாதிரி பதில் சொல்லியிருக்குன்னா, அதாவது எனக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து செல்ஃப் அவேராக தான் இருக்கேன், என்னோடய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி நான் செல்ஃப் அவேராக இருக்கேன், மற்றவங்களும் அதை புரிஞ்சிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கணும், இந்த உலகத்தில் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சில டைம் வந்து எனக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, ஒரு சில டைம் வந்து எனக்கு சேடாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் கூகுளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து அதை திருப்பி சொல்லணும். மற்றபடி அது வந்து ஒரு சென்டியண்ட்டாக, அதாவது ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்து ஏஐயால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு பெய்டு லீவ் கொடுத்துட்டாங்க அவங்க. இது வந்து ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான். ஏஐக்கு வந்து ஒரு சென்டியன்ட் பீயிங்காக இருக்க முடியுமா, ஒரு ஏஐ வந்து ஃபீலிங்ஸ்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து நிறைய டிபேட்டபிள் தான். இது வந்து எட்டர்னல்ஸ் படத்துலையும் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏலியன் எர்த் அப்படின்ற ஒரு சீரீஸ்லையும் இதை பற்றிலாம் காமிச்சிருப்பாங்க. அதை பற்றிலாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.